நான்வெஜ் சுவையில் அருமையான ஒரு குழம்பு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எளிமையாக செஞ்சிடலாம் சீக்கிரமாக. இதுக்காக வந்து நான் வந்து 4 பெரிய வெங்காயம், உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு பொடி சேர்த்திக்கலாங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்திருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து மட்டன் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா கூட சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்திருக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் கட் பண்ணி வச்சுக்க 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாங்க. இது குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சேர்த்திக்கணும். 4 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க காயை சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முள்ளங்கி உருளைக்கிழங்கும் போட்டு செஞ்சுக்கிறேங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த முள்ளங்கி ஸ்மெல்லே இருக்காது. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்தி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு மூடியை போட்டு வச்சு 4 விசில் விட்டுலாங்க. சூப்பரான குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இது மசாலா அரைக்கும்போது 1 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.